ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவல் பாயாசம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய்யில் வந்துட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் கொஞ்சம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து திராட்சை போட்டுக்கலாம். நல்லா அது வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெய்யிலே வறுத்தோம்னா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கலாம். அவல் வந்து நல்லா வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அந்த பாலை ஊற்றிக்கலாம். பால் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 கப் ஊற்றிக்கலாம். எங்க போனீங்க தங்கம்? நல்லா பால்லையே வந்து அவல் வெந்தாதான் நல்லா வந்து பாயாசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளை பாகு இதில் ஊற்றிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ண இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் இதாகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா அப்படியே இதுவும் போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இரு கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் கிண்டி விடு. இதை பாருங்க, நல்லா அப்படியே டேஸ்டியா வரும். உங்களுக்கு வந்து அவள் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் சேர்த்துக்கணும். இதெல்லாம் வேக வச்சுக்கணும். பாயசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், போட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். டேஸ்டா வந்திருக்கு.